கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் ஏசாயா 50வது அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல ஆக்கினேன். ஆமே. நமக்கு வர சூழல் நிமித்தமாக நாம் வெட்கப்பட்டு போய்விடுவோமோ என்று நாம் நினைக்காதபடி கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார், நான் வெட்கம் அடைய மாட்டேன் என்பதை நம் ஆத்துமாவிலே அறிந்தவர்களாய் இருக்கும் பொழுதுதான் எந்த சூழ்நிலை கண்டு பயப்படாமல் திட்டமாய் கற்பாரை போல நாம் இருப்போம். அப்படியாக ஏசாயா 8:17 சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே, நாம் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு செவி சாய்க்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் நீதிமொழிகள் 23:18 சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. சொன்னவர் மாறாதவர். அதனாலே அவருக்காக நாம் காத்திருக்கும் பொழுது வெட்கப்பட்டே போக மாட்டோம். ஒருவேளை மனிதருக்காக காத்திருந்திருப்போம் என்றால் வெட்கப்பட்டு போயிருப்போம் பல இடங்களிலே. அப்படி தேவன் நம்மளை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, நம்மளை விடிவெளி நட்சத்திரங்களாய் ஜொலிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றுதான் சொல்லி இருக்கிறார். அதனாலே நம்மளை வெட்கப்படுத்த விடமாட்டார். அவர் வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நம் வாழ்க்கையில ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேறி கொண்டே இருக்கும். தாமதிக்கும், ஆனாலும் நிறைவேறியே தீரும். ஏனென்றால் அவர் அதற்காகவே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது என்று நிரூபிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து குமாரனாய் இந்த பூமியில பிறந்தார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காகவே அவர் இரவும் பகலும் தூங்காமல் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய முற்பிதாக்களை பாத்தீங்கன்னு வச்சுங்கன்னா, நோவா காலத்துல பேழையை கட்டும்பொழுது எல்லாரும் கேலி செய்திருப்பார்கள். ஆனாலும் அவர் காத்திருந்து கட்டினதுனாலே குடும்பத்துக்கு ஜீவரட்சணியம் உண்டாக்கினார். அதே போல் ஆபிரகாம் காத்திருந்தார், வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றெடுத்தார். அப்படியாக யோபு எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலையில கர்த்தருக்காக பொறுமையோடு அவர் காத்திருந்தார். அவர் இரட்டத்திரையான நன்மையை பெற்றுக் கொண்டார். தாவீது அபிஷேகம் பெற்ற பின்பும் அலைந்து திரிந்த மனுஷனாயிருந்தார். அரசனாக கூடிய ஆளுகைக்குரியவராய் அவர் மாற்றினார் அல்லவா. அதனால நாமும் அப்படியாக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்துல பார்த்தோம் என்றால் சிமியோன் அன்னாள் ஆலயத்திலே காத்திருந்தார்கள். உலக ரட்சகராகிய குமாரனாகிய இயேசுவை தன்னுடைய கரங்களிலே ஏந்தி மகிழ்ந்தார்கள். அப்படியாக சீஷர்கள் மேல் மாடியிலே கூடி ஜெபித்தார்கள். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை பெற்று அந்நிய பாஷை பேசி அவர் அடையாளத்தோடு அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள். அப்படியாக இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்காக காத்திருக்கிறோம் என்றால் கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற நம்மளை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் ராஜாதி ராஜாவா வரப்போகிறதற்கான அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. காத்திருப்போம், கண்டு கழிப்போம். கர்த்தரை நாம் இன்னும் துதித்து மகிழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. நிச்சயமாய் முடிவு உண்டு, நம் நம்பிக்கை
நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அனைத்தையும் இழந்தாலும், உறவுகள் பிரிந்தாலும், அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்க செய்வார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்க செய்வார். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். விடுதலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். என் விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். பலப்படுவே எழும்பிடுவேன், போல உயரே பறந்திடுவே. பலப்படுவே எழும்பிடுவே, கழுகை போல உயரே பறந்திடுவே. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம். ஆமென். கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது வெட்கப்படவே விடமாட்டா. கழுகு போல செட்டைகளை அடித்து உயர எழும்ப கர்த்தர் உதவி செய்வார். வருகையில ராஜாதி ராஜா அவர் வருவார். நாம் எதிர்கொண்டு அவரை சந்தித்து ஆனந்திப்போம். God bless you.